இவனுங்களை கடப்பார டீம்னு சொல்லுவானுங்க. அடிக்க பிடிச்சா அப்படி அடிப்பானுங்க. ஏப்ரல் 2, 2026 சன்ரைசர்ஸ் மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டாஸ் வின் பண்ண கேகேஆர் முதல்ல போல் போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த 5 நாளாக சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெச்ச பார்க்குறோம். சன்ரைசர்ஸ் பெட்டிங்காக உள்ள வர்றாங்க. வழக்கம் போல அபிஷேக்கும் ஹெட்டும் சேர்ந்து பொழக்கிறானுங்க. தொடர்ந்து ஆட முடியலைன்னாலும் டீமுக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்குறானுங்க. ஹெட் 21 போல் ஃபேஸ் பண்ணி 46 ரன்ஸ். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் 21 போல் ஃபேஸ் பண்ணி 48 ரன்ஸ். இன்னைக்கு இஷான் கிஷானுக்கு செட் ஆகலை. 9 போலுக்கு 14 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடுறாரு. அவரோட சேர்ந்து அன்கிட் வர்மாவும் அவுட் ஆகி போயிடுறாரு. டீமில் மொத்தமாக 4 விக்கெட் போயிடுது. ஆனால் ஸ்கோர் நல்லா தான் இருக்குது. இப்போ ஹென்ரி கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேரும் சேர்ந்து புத்திசாலித்தனமாக ஆடி டீமுக்கு தேவையான ஸ்கோரை அப்படியே ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. கடைசி கட்டத்தில் 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஹென்ரி கிளாசன் 35 போல் ஃபேஸ் பண்ணி 52 ஓட்டங்கள். நிதிஷ்குமார் ரெட்டி 24 போலுக்கு 39 ரன். ஃபைனலி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 226 ரன்ஸ் அடிக்கிறாங்க, 8 விக்கெட்டை இழந்து. இப்போ 227 ரன்ஸ் டார்கெட். ஓப்பனிங் வர்றாங்க ரஹானியோடு சேர்ந்து ஃபின்னலன் யாருன்னு தெரியும்ல. 26 வேர்ல்ட் கப்பில் 33 போலுக்கு 100 அடித்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமை அப்படியே சுருட்டி வீட்டுக்கு அனுப்புனவன். இங்கே வந்து ஆரம்பத்திலேயே பொழந்துட்டார். 7 போலுக்கு 28 ரன்ஸ். அடித்த வேகத்திலேயே அவுட் ஆகி வெளியே போகிறாரு. தலைவன் ரெஹானியால் நீண்ட நேரம் போராட முடியலை. 10 போல் ஃபேஸ் பண்ணி 8 ரன் அடித்து அப்படியே குட் பை சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே கேமரன் கிரீனும் அவுட் ஆக ரகுவன்சிக்கும் ரிங்கு சிங்குக்கும் இடையில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆகுது. ஆனாலும் ஒரு தேவையே இல்லாத ரன் அவுட்டால் ரகுவன்சி 29 போலுக்கு 52 ரன்ஸ் அடிச்சிருந்த நேரத்தில் அவுட் ஆகி வெளியே போகிறாரு. இந்த பாயிண்ட்ல தான் கேகேஆர் கொலாப்ஸ் ஆகுறாங்க. ரிங்கு சிங் தண்ணியை போராடி பார்க்குறாரு. ஆனாலும் அவரை நிதிஷ்குமார் ரெட்டி எதிர்பாராத விதமாக போலை போட்டு தூக்கிடுறாரு. அவருக்கு அடுத்ததாக வந்த ரோயையும் தூக்க இப்போ சுனில் நரேன் என்ட்ரி. மனுஷன் வந்ததும் கருணையை பார்க்காம நிதிஷ்குமார் ரெட்டியோட போலுக்கு பலார்னு 2 6. இவருக்கு பட்டாலே போதுமே கேகேஆர் வின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அடுத்த ஓவர் இஷான் மலிங்கர் தலையை பாவிச்சு கொஞ்சம் மங்கால இங்கால வைடெல்லாம் போட்டு சுனில் நரேனை தூக்கிடுறாரு. அவ்வளோதான். இன்னைக்கு கேகேஆர் 16 ஓவர் நிறைவில் 161 ரன்ஸுக்கு ஆல் அவுட். இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகன் போலிங்லையும் பெட்டிங்லையும் கலக்கின நிதிஷ்குமார் ரெட்டி.